நட்சத்திர தொகுதியில வாக்குப்பதிவு நிலவரம் எவ்வாறாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். இப்போ ராதாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பாவு, பாலகிருஷ்ணன், சதீஷ் கிறிஸ்டபர், கிரிஜா உள்ளிட்டோர்கள் வேட்பாளர்களாக இருக்காங்க. 11 மணி நிலவரப்படி இங்க 32.04% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. கடந்த தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு 72.70% இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இப்போ நட்சத்திர தொகுதியில் அடுத்த தொகுதியா திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு. விஜய் போட்டியிடுறாரு. அங்க திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ், அதே போல அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் சார்பாக கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் இங்க போட்டியிடுறாங்க. இங்க 37.03% அளவுக்கு வாக்குகள் 11 மணி அளவுல பதிவாகி இருக்கு. மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு நாம பார்க்கும்போது திருச்சியில 2,47,148. அதுவே பதிவான வாக்குகள் கடந்த தேர்தலின் அடிப்படையில் சொல்றோம் 1,71,321, அதாவது 69.30% அளவுக்கு. இதுல பாதி அளவுக்கு இப்போ வாக்குகள் பதிவாகி இருக்கு. 11 மணி அளவிலேயே இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில பாதி அளவுக்கு இப்ப வாக்குகள் பதிவாகி இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான அம்சம். 83,797 பேர் இங்க வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அதன் பாதி அளவு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரித்து இருக்குமா? முக்கியமா அவங்களோட வெற்றிக்காகவே மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில வாக்களிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுது. அடுத்ததா ராணிப்பேட்டை தொகுதி பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் பார்க்கும்போது 2,54,311. இது 2021 தேர்தலின் போது அப்ப பதிவான வாக்குகள் 2,05,830, அதாவது 80.90% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருந்தது. இப்போ 11 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 75,791 பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க, அதாவது 37.75%. அதாவது நட்சத்திர தொகுதிகளில் அதிக அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்கிறத இதன் மூலமா நாம பார்க்க முடியுது. அடுத்த தொகுதி பார்க்கும்போது திருச்சி மேற்கு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி. இதுல 2021 தரவுகளின்படி மொத்த வாக்காளர்கள் 2,60,130. பதிவான வாக்குகள் 1,80,982, அதாவது 69.60% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. இப்போ 11 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 80,435 பேர் வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. 36.53% என்பது இங்க நமக்கு தெளிவா தெரியுது. எல்லா இடங்களையுமே நம்ம பார்க்கும்போது 35க்கும் மேற்பட்ட சதவீதம், அதாவது 11 மணியிலேயே அந்த ஒரு வாக்குப்பதிவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா திருவெரும்பூர் தொகுதி. இதுல 2021 மொத்த வாக்காளர்கள் 2,83,947. பதிவான வாக்குகள் 1,95,595, அதாவது 68.90%. இப்போ இன்றைய நிலவரப்படி 11 மணி வரையில் 95,383 பேர் இங்க வாக்குகளை செலுத்தி இருக்காங்க, அதாவது 36.75%. மீண்டும் 35%த்திற்கும் அதிகமா இங்க வாக்கு பதிவாகி இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி நட்சத்திர தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல வாக்குகள் பதிவாகி இருக்கு. இப்போ 11 மணி நிலவரம் வரைக்கும் தான் பார்க்கிறோம். இந்த ஒரு ட்ரெண்ட் தொடர்ந்தது அப்படின்னா ஹை ஓட் பெர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? போனா கூட நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா 21 நீங்கள் போடுற வாக்காளர் இப்போ குறைஞ்சிருப்பாங்க. இதே திருவெரும்பூரில் 2,83,000 இருக்க மாட்டாங்க. அது 2,60,000 எஸ்ஐஆருக்கு அப்புறம் குறைஞ்சிருக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் இருக்குது, குறையறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து 85% வரைக்கும் போராட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, போன வாட்டி 6,77,00,000 வாக்காளர்கள் போல் பண்ணது வந்து 4,57,00,000. அது அந்த பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது அது வந்து 73% இருந்தது. இப்போ 5,73,00,000 மொத்த வாக்காளர்களில் அதே 4,57,00,000 போட்டால் கூட பர்சன்டேஜ் அதிகமாகும். பட் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை அதுவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அல்டிமேட்டாக ஃபைனலாக தான் சொல்ல முடியும். அந்த பர்சன்டேஜ் அதிகரித்தா கூட போன வாட்டி போட்ட அதே நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் போட்டாங்களான்றது அது கடைசியில் தான் ஃபைனலாக பர்சன்டேஜ் தெரிஞ்சப்படி தான் சொல்ல முடியாது. அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஏறலாம். போன வாட்டி போட்ட அதே நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வருமா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நட்சத்திர வேட்பாளர் தொகுதிகளில் வந்து இது ஏறது வந்து யூஸ்வலான விஷயம்தான். எல்லா தேர்தலையுமே இந்த மாதிரி முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் போட்டி போடுற தொகுதியில் ஒரு சுறுசுறுப்பான ஓட்டுப்பதிவு இருக்கும். இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரூரல் தொகுதி வச்சுக்கோங்க, அவினாசியோ பல்லடமோ வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இங்கே கீழ்வேலூரில் போனீங்கன்னா 15% கூட இருக்காது. அப்படிலாம் சில இடங்கள்லாம் இருக்குது.
அதனால் வந்து இதை பார்த்துட்டு நம்ம வந்து பெரிய பர்சன்டேஜ் வரும்னா சொல்ல முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் போலிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 6ன்றது ஒரு 11 மணி நேரம். இது 4 மணி நேரத்தோட விஷயம் தான் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ பர்சன்டேஜுக்கு வைஸ் வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது சார் சொன்ன மாதிரி வந்து சில சமூக குழுக்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசினார். அது வந்து உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் திமுக அமைச்ச மெகா கூட்டணின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதாவது சரியான சமயத்தில் தேமுதிகவை இழுத்து உள்ளே போட்டதும், காங்கிரஸை வந்து வெளில விடாத ஸ்டாலின் வந்து அரவணைத்து கொண்டு போனதும், கமலஹாசனை உள்ளே இழுத்து போட்டிருக்கிறதும், இதெல்லாம் வந்து எஸ்டிபிஐ உள்ளே இழுத்து போட்டிருக்கிறதும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மைனாரிட்டி முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்கிறத பார்க்கும்போது, கிறிஸ்தவர்கள் பெரும்பாலுமே திமுக அணி ஆதரிக்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையாகவே ஒரு ஆதரவு கொடுத்த நிலையில் ஜோசப் விஜய் வந்து எனக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இருக்கிற சூழலில் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ ஆயர்கள் எல்லாருமே போய் ஸ்டாலினை பார்க்கும்போது அந்த குரூப்புக்குள்ளேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லேருந்து வர ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது நம்ம கேட்கும்பொழுது யூத்துடைய எண்ணிக்கை வந்து எதிர்பார்த்த அளவு திரண்டு வந்து காலங்காத்தால் எழுந்து போய் ஓட்டு போடணும்னு விஜய் சொன்னார்ல, அது வந்து இதுவரை எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல ஆக்சுவலாக. இதை பற்றி இன்னும் நம்ம விரிவாகவே பேசலாம். அதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வார் ரூமில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நிலவரம் 11 மணி நிலவரப்படி இதுவரைக்கும் 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதாவது 2,15,40,712 பேர் இதுவரை தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார்கள். அதாவது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,43,291 இருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2021 ஆண்டு ஒட்டுமொத்தமா 73.63%, அதாவது கிட்டத்தட்ட 74% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது எஸ்ஐஆர் மேற்கொண்டதற்கு பிறகு வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல 11 மணி நிலவரப்படி 37.56% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ரெண்டுத்தையும் நாம ஒப்பிட்டோம் அப்படின்னா 2021 ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள்ல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் இங்க நாம முன்வைக்கலாம். ஆனால் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, வாக்காளர்களின் எண்ணிக்கை, மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்றதையும் இதுல நாம கணக்குல கொள்ள வேண்டியிருக்கு. அதுல வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் இப்போ எலெக்ஷன்ஸ் நடந்தது. கேரளா எலெக்ஷன் நடந்து கிட்டத்தட்ட 3 நாள் வரையும் ஒரு ஃபைனல் ஃபிகரே கொடுக்கலங்க. 3 நாள் ஆச்சு ஃபைனல் ஃபிகர் கொடுக்குறது. இன்றைக்கி டிஜிட்டலாக நம்ம எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். நம்ம 3 நாள் ஃபைனல் ஃபிகர் கொடுக்கல. ஆந்திராவில் என்ன தெரியுமாச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு முடிஞ்ச உடனே ஒரு ஃபிகர் சொன்னாங்க, 7 மணிக்கு ஒரு ஃபிகர் சொன்னாங்க, ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபிகர் சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு சொன்ன ஃபிகருக்கும் 6 மணிக்கு சொன்ன ஃபிகருக்கும் நடுவில் 12% வித்தியாசம். 1% 2% இல்லை, 12% வித்தியாசம். அந்த நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் வந்து ஓப்பனாகவே டிஜிட்டலாக போட்டு காமிச்சார் எல்லாருக்குமே, எப்படி இது தேர்தல் கமிஷன் என்ன பண்ணினாங்கன்ட்டு. இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் ஆன்சரே கிடையாது. 3 நாள் ஏன் கேரளாவில் டிலே பண்ணீங்க? அதனால தான் சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜ் இப்போ கொடுக்குறாங்கல்ல தேர்தல் கமிஷன், என்டையர்லியே வந்து அவங்க வந்து 78,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். 78,000 பூத்துலேருந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் லெவலில் கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும்போது பலவிதமான அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் பலவிதமான டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேர்தல் கமிஷன் எந்த ஒரு புள்ளி உரத்தை கொடுக்குறதுனாலும் ஒரே ஒரு புள்ளி உரமாக கொடுக்கணும், அதை கரெக்டாக கொடுக்கணும். அது டிலே பண்ணாலும் பரவாயில்ல. 6 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 10 மணி 8 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று. வி ஹவ் லாஸ்ட் தி கான்ஃபிடன்ஸ் ஆன் எலெக்ஷன் கமிஷன். அந்த புள்ளி விவரத்தை பொறுத்த மட்டும் போன எலெக்ஷன்ஸ்லேயே பல விஷயங்கள் ரெக்கன்சைல் ஆகாதே இருக்குது. ஃபார்ம் 17C பதிவான ஓட்டுகள் பூத்தில் ஒன்று இருக்குது, அங்கே இவிஎம்மில் ஓப்பன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டில் ஒன்று இருக்குது, அதில் 1400 இருக்குன்னா இதில் வந்து 1600 இருக்குது. என்ன அது டேலியே ஆகலை. அப்போ என்ன கணக்கு, என்ன ஜனநாயகம் இது ஆக்சுவலாக? இப்போ இது மாதிரி எத்தனை பூத்தில் இருக்குது? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. கேட்டால் உடனே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு போனால் அது உடனே வருமா கேஸு? எலெக்ஷன் கமிஷன் லூசிங் அவர் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலாக we are losing our confidence on election commission. அந்த கவுண்டிங்லையும் சரி, இந்த பர்சன்டேஜ் சொல்கிறதுலையும் சரி, they are making lot of delay and நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன், குழப்பம், ஒரு தெளிவே இல்லாத இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால தான் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு எவ்வளோ தூரம் இதெல்லாம் பேசணுன்றதே கூட யோசனையாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அந்த வகையில் இப்போ 4 மணி நேரத்தில் பதிவான வாக்கு சதவீதத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க எஸ்ஐஆர்னால வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பாங்கன்னு. அப்போ இந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் தான் இதில் இருக்கா, இல்லை வேறு ஃபேக்டர்ஸும் இருக்கா?
இல்லை இது வந்து 12-1 மணி வரையும் இப்படி தாங்க போகும். இது ஒரு 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 இது போகும், ரைஸ் ஒன்று போகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு ஒன்று வரும். அது ஒரு 4:30 மணி வரையும் ஒரு ஸ்லைடு போகும். ஒரு 4:30 மணிக்கு மேலே ஒரு ஹைப் வரும். அதில் அது ஒரு 7 மணி வரையும் போகும் வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு கியூவில் நிற்கிறவங்களும் டோக்கன் கொடுத்துட்டு ஒரு 7-7:30 வரையும் போகும். இது இட் வில் கோ. இப்போ வந்து ஒரு 42-43% இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக. இது நான் டெஃபினட்டாக வந்து இது வந்து போகும். ஒரு இப்போ ஒரு 1:30 மணிக்குள்ளே ஒரு 60% வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வந்து இன்னொரு 15-20-25% மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் 85-90. நான் பார்க்குறது என்ன, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் குறைவாங்களா மாட்டாங்களா, அதே அந்த பர்சன்டேஜ் 85-90 போனாலுமே போன வாட்டி போட்ட அந்த 4,62,00,000 வாக்குகள் பதிவாகாமல் இல்லைன்றதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. திரு ரவீந்திரன் அவர்கள், நீங்கள்